சிவபக்தர்களாகிய நாம் எல்லோருமே சிவனோட சோதனையை கடந்து வந்திருப்போம். அதுவும் குறிப்பாக சிவனை பயங்கரமாக நம்ப ஆரம்பிக்கிறப்போ சோதனைகள் நிறையா வரும். அந்த சோதனைகள் எப்படி இருக்கும், எதை பொறுத்து இருக்கும்? பொதுவாக நம்ம சிவனை நம்பிக்கையால் நெருங்க நம்ம நம்பிக்கையை கண்டிப்பாக சோதிப்பார். அப்படின்னா என்னன்னா, எந்த சோதனை வந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்கா, இல்லை ஒரு காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையை இழக்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சோதிப்பார். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிவன் மேலே பக்தி அதிகம் ஆன அப்புறம், நம்பிக்கை அதிகம் ஆன அப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது சிவனோட சோதனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சிவபெருமான் கிட்ட, அப்பா என்ன சோதிக்கிறியா, நீ என்ன சோதிச்சாலும் உங்ககிட்ட அழாம உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்டப்பா சொல்லுவேன், என்ன வேணாலும் சோதிச்சுக்கோ, ஆனால் என்னை விட்டு போகாத, என்னையும் உன்னை விட்டு போகிற மாதிரி செய்யாத அப்பான்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கை இழக்காமல் இருந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவரை நாம் முழுசாக புரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த சோதனை எப்படி காணாமல் போகணும்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்கு அடுத்து வர காலகட்டத்தில் நம்ம சிவனோட மிகப்பெரிய கருணையை கண்டிப்பாக உணர்ற மாதிரி நிறைய செயல்கள் செய்வார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோகிதை கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் என்ன தப்பு பண்ணாலும் குழந்தை இது தெரியாத பண்ணுது, இது என்ன பிடிச்சதுன்னு பார்த்தா நானே இதை பிடிச்சி வச்சுக்கிட்டா இருக்கு. ஆக என்னுடைய தன்மையை உணர்ந்து இது இப்படித்தான், இதை நாம தான் சீர்படுத்தணும் போல இருக்குன்னு எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை. ஆகையினால சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பார் புவனமே கடந்து